என்னங்க நடக்குது? ஜஸ்ட்டு 1 வீக் தான் ஆகுது. கமல்ஹாசன் பேனர் ராஜ்கமல் இன்டர்நேஷ்னல் ப்ரொடக்ஷனில் தலைவர் 173 அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போகிற படத்தை சுந்தர் சி இயக்க போகிறதா நியூஸ் வந்தது. ஏற்கனவே கமல் ரஜினி 2 பேரும் சேர்ந்து நடிக்கிற படத்தை யார் டைரக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விவாதம் ஓடிட்டுருக்கு. லோகேஷ் கனகராஜனாங்க இல்லைன்னாங்க, அப்புறம் நெல்சன்னாங்க இல்லைன்னாங்க, அது இன்னும் டிசைட் ஆகாமல் இருக்குது. இப்போ திடீர்னு சுந்தர் சி அந்த ப்ராஜெக்ட்லேருந்து விலகிக்கிறேன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. 2 பேருக்கு மேலே எனக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்குது, அவங்களோட கைடன்ஸ் எனக்கு வேணும் அப்படிலாம் ரொம்ப பாராட்டிலாம் சொல்லியிருக்காரு. ஆனால் ஏதோ காரணத்தினால இப்போ தான் அனௌன்ஸ் பண்ண ப்ராஜெக்ட்லேருந்து சுந்தர் சி விலகியிருக்காரு. இதுக்கு பிஹைண்டில் என்ன இருக்கும்? ஒருவேளை ஏதாவது பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் இதில் இருக்க முடியுமா? ஏன்னா கமல்ஹாசன் வந்து கரண்ட்லி டிஎம்கேவோட அலைண்டாக இருக்கார். அண்ட் சுந்தர் சியோட ஒய்ஃப் குஷ்பு பிஜேபியில் ஒரு பொசிஷனில் இருக்காங்க, ஆக்டிவ் பிஜேபி மெம்பர். பர்சனல் ரிலேஷன்ஷிப் சுந்தர் சி குஷ்பு அவங்களுக்கு ரஜினிகாந்த் கமல் 2 பேரோடையும் நல்லதாக இருக்குது. ஆனால் வேறு ஏதாவது ப்ரெஷர் இல்லாமல் 1 வீக் முன்னாடி தான் அனௌன்ஸ் பண்ண ப்ராஜெக்ட்லேருந்து ஏன் சுந்தர் சி வெளில வரணும்? வாட் யூ திங்க்? என்ன காரணமாகும்னு நினைக்கிறீங்க?